நமக்கு என்னதான் ஆண்டவன் நிறைய விஷயங்களை கொடுத்திருந்தாலும் கூட நாம எதிலையுமே திருப்தி அடையறது இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில எதையோ இழந்த மாதிரியும், நமக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளையும் இருக்கிற மாதிரியும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிதான் வாழ்க்கையில பல சோதனைகளை அடைஞ்ச ஒரு தொழிலதிபர் தான் மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக குரு கிட்ட போய் தன்னுடைய நிலைமையை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாரு. குருவே, என்னோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுவுமே சரியில்லை. மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, தொழில்ல தோல்வி, வீதியில நான் நடந்து போகும்போது யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. நான் இனிமே இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சாரு. உடனே குரு, சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதா, நான் உனக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவளை தண்ணீரில் 4 ஸ்பூன் உப்பை அள்ளி போட்டு அதை அந்த தொழிலதிபர்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்ல, அதை குடித்த தொழிலதிபருக்கு குமட்டல் ஏற்பட்டு அந்த தண்ணீரை கீழே துப்பினாரு. இவ்வளோ உப்பு போட்டிருந்தா எப்படி குருவே குடிக்க முடியும், எனக்கு குமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு, ஓ அப்படியா, சரி என்னோட வா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு குளத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாரு. அந்த குளத்துல அதே 4 ஸ்பூன் உப்பை போட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை மொண்டு அவரை குடிக்க சொன்னாரு. இப்போ எப்படி இருக்கு இந்த தண்ணீர் அப்படின்னு கேட்டாரு. உடனே தொழிலதிபர், நல்லா இருக்கு குருவே அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்குன்னா எப்படி, இனிப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாரு குரு. ஆமா, இனிப்பா இருக்கு அப்படின்னாரு அந்த தொழிலதிபர். உடனே அந்த குரு, அது எப்படி இனிப்பா இருக்கும், அதே 4 கரண்டி உப்பத்தான இதுலயும் போட்டேன், அப்புறம் எப்படி இனிக்கும் அப்படின்னு கேட்டாரு. என்ன குருவே விளையாடுறீங்க, அது சின்ன குவலை அதனால கொமட்டுனுச்சு, இது பெரிய குளம் அதனால இது கொமட்டலை அப்படின்னு பதில் சொன்னாரு அந்த தொழிலதிபர். உடனே அந்த குரு, உன்னோட மனசை ஏன் குவளையா வச்சிருக்க, இந்த குளம் போல வச்சுக்கோ, ரொம்ப அகலமா வச்சுக்கோ, அப்பதான் வருகிற கவலை எல்லாம் அதில் இருக்கிற உப்பு மாதிரி கரைஞ்சிட்டாலும் இனிமை மாறாத குளமா உன்னோட மனசு இருக்கும். அப்படி மனசு இருந்ததுன்னா எப்படி குமட்டல் வரும், அப்படிதான் இருக்கும் இந்த வாழ்க்கையும் கூட அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அந்த குரு. இப்போ அந்த தொழிலதிபரோட மனசு தெளிந்த நீரோடை மாதிரி தெளிஞ்சு இருந்துச்சு. இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கிடைச்சாலும் கூட நம்ம அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்போமே தவிர இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நிம்மதி அடையவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நமக்கானது, அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ கற்றுக்கோங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.